செய்தியை பார்த்து வருகிறோம். கர்ப்பிணியை தாக்கிய வழக்கில் காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. கனகமாசத்திரம் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்த கர்ப்பிணி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த கர்ப்பிணியை தாக்கிய தலைமை காவலர் ராமன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கனகமாசத்திரம் பகுதியைச் சேர்ந்த தனம், செவ்வந்தி மற்றும் கர்ப்பிணி பெண் செவ்வந்தி மற்றும் மதுமிதா ஆகிய மூவரும், அதாவது 3 பெண்களும் தனக்கு தொடர்ந்து தொலைபேசி மூலமாக ஆபாசமாக பேசி வருவதாகவும் குறுஞ்செய்தி மூலமாக ஆபாச மெசேஜ்களை அனுப்புவதாகவும் அதே பகுதியைச் சேர்ந்த சிவாஜி, அருண், பாலாஜி என்பவர்கள் மீது கனகமாசத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் சம்பந்தமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கனகமாசத்திரம் காவல் நிலையத்திற்கு வந்த மதுமிதா மற்றும் அவரது அக்கா தனம், தங்கை செவ்வந்தி ஆகியோர் காவல் நிலையத்தில் அருண் மற்றும் அவரது நண்பர் சிவாஜியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் பணியில் இருந்த தலைமை காவலர் ராமன் பெண்களை ஒருமையில் பேசி காவல் நிலையத்தை விட்டு வெளியே செல்லுமாறு கூறியுள்ளார். இதனால் இருதரப்பிற்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் தலைமை காவலர் ராமன் 3 பெண்களையும் தாக்கியுள்ளார். குறிப்பாக கர்ப்பிணி பெண் செவ்வந்தியை கடுமையாக தாக்கியதில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் தங்களின் கண்டனங்களை பதிவு செய்தனர். இது தொடர்பாக மதுமிதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் தலைமை காவலர் ராமன் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் மதுமிதா புகாரின் பேரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ராமன் மீது BNS மற்றும் தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பு பிரிவு என 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இன்று தலைமை காவலர் ராமனை கனகமாசத்திரம் காவல் நிலைய போலீசார் தற்பொழுது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்ப்பிணி பெண்ணை தாக்கியதாக கூறப்படும் தலைமை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மாவட்ட காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.